பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தலைப்பாகை துணிகளை கொண்டு உங்களுடைய தொப்பிகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களுக்கு நேர்மாற்றமான விஷயங்களை தான் இஸ்லாத்தினுடைய வழிபாடுகளாக, இஸ்லாத்தினுடைய வணக்கங்களாக பெருமானார் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இன்னும் சில தினங்களில் இந்த மாதத்தினுடைய 10ஆம் தினத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த தினம் ஒரு புனிதத்துக்குரிய இந்த நாளிகை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மார்க்கத்தில் ஒரு புரட்சிகரமான நாளாக பார்க்கப்பட்ட நாள் என்பதை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இதை தாண்டி வேறு எந்த விஷயமும் பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள போவது கிடையாது. காரணம், பெருமானார் சொல்லிவிட்டால் அது புனிதமான நாள். ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது பெருமானாரனுடைய வாழ்க்கையை சார்ந்து இருக்கக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யௌமு ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாளை புனிதப்படுத்தி பேசி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாழ்க்கையை சொல்லுகின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த நாட்களில், ஒரு 13 ஆண்டு காலம் நுபுவத்திற்கு பின்னால் பெருமானார் மக்காவில் இருந்த நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கக்கூடிய காஃபிர் குறைஷிகள் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மதீனாவிற்குள் அவர்கள் நுழைந்த பொழுது கானத்து குறைஷின் ஃபில் ஜாஹிலியா, அவர்கள் மடமைத்துவத்தில் இருந்த காலத்திலே நோன்பு நோற்றிருந்தார்கள். ஃபலம்மா கதிமல் மதீனா, மதீனாவிற்குள் பெருமானார் நுழைந்த பொழுது யசூமுனஹுல் யஹூத், அங்கு இருக்கக்கூடிய யூதர்களும் கூட நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் கேட்டார்கள் அந்த யூதர்களிடத்தில், நீங்கள் எதற்கு நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? அதுவரைக்கும் குறைஷிகள், காஃபிர் குறைஷிகள் நோன்பு நோற்ற பொழுது பெருமானார் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மதீனாவிற்குள் நுழைந்த போது நோன்புற்றவர்களாக யூதர்கள் இருந்த பொழுது பெருமானார் கேட்டாங்க, எதுக்கு நீங்க நோன்பு நோற்று இருக்கிறீங்க? அப்ப யூதர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நபி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உம்மத்துகளாக, பனு இஸ்ரவேலர்களாக இருக்கிற எங்கள் சமூகம் மிகப்பெரிய ஈடேற்றம், ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடேற்றத்தை பெற்ற நாளை இந்த ஆஷூராவுடைய நாளாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நாளை, மகத்துவத்தை, மகோந்தரத்தை இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்பதாக யூதர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாய பிரகாரம் பார்த்தால் எப்பொழுதுமே யூதர்கள் செயலுக்கு மாற்றமாகத்தான் சொல்லி இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அவர்களுக்கு நேர் மாற்றமாக செய்ய வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் உங்களை விட கூடுதலாக நாங்கள் செய்ய போகிறோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யௌமு தாசூர், நீங்கள் அவர்கள் 10ஆம் நாளில் நோன்பு வைத்தால் நீங்கள் ஒரு நாளை அதிகப்படுத்தி, நீங்கள் அதிலிருந்து ஒரு நாளை அதிகப்படுத்தி 9ஆம் நாளோ அல்லது 10ற்கு பின்னால் இருக்கிற 11ஆம் நாளோ நீங்கள் நோன்பை நோற்று, நஹ்னு அவுலா மின்கும் பி மூஸா, உங்களை விட ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எங்கள் சமூகம் கடமை பெற்றிருக்கிறது, அவர்களுக்கு நாங்கள் முன்னிறுத்த வேண்டும், அவர்களுடைய மகோந்தரத்தை, அவர்களுடைய புனிதத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்த வேண்டிய கடமை எங்களுடைய உம்மத்திற்கும் இருக்கிறது. எனவே உங்களை விட ஒரு நாள் கூடுதலாக நாங்கள் நோன்பு நோக்க போகிறோம் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாத்திரத்தில், அந்த சன பொழுதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நேரத்தில் நான் இந்த இதே நேரத்தில் நான் நோன்பு நோக்கிறவனாக மாறிவிடுகிறேன், என்னுடன் இருக்கிற சஹாபிகள் நீங்களும் நோன்பு நோற்றவர்களாக ஆகிவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது, சஹாபிகள் அந்த நிமிடத்தில் பெருமானாரனுடைய அந்த ஏவலுக்கு பின்னால் நோன்பு நோற்றவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். அந்த நேரத்தை, அதனால் நோன்பு நோற்றவர்களாக மாறி போகிறார்கள். வீட்டுக்கு போனவர்கள் பெண்களை நோன்பு நோற்றவர்களாக மாற்றுகிறார்கள். அங்கிருக்கிற குழந்தைகளையும் நோன்பு நோக்க சொன்னார்கள். மாலை வரைக்கும் அந்த குழந்தைகளும் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அழுகும் சமயத்தில் அவர்களுக்கு விளையாட்டு பொருள்களை கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்தி அந்த நாளை நோன்பு நோக்க வைத்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிமைப்படுத்திய மிகப்பெரிய அளவிற்கு இந்த விஷயத்தை புனிதமாக பேசி இருக்கிறார்கள் என்றால், இந்த ஆஷூரா என்கின்ற இந்த முஹர்ரம் நாளில் வரக்கூடிய 10ஆம் அந்த நாளில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வருடம் வருடம் நம்மை கடந்து போகிற நாட்கள் தான், நினைவு கூறப்படுவதும் கூட சுன்னத்து தான். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்ற அந்த விஷயம் நம் மனங்களில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக அது பேசப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10ஆம் நாளில் ஏன் இவ்வளவு தூரம் சிறப்புப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஹதீசுகளுடைய வாயிலில் பார்க்கிற பொழுது, இந்த ஆஷூரா என்கின்ற அந்த விஷயத்தை ஹதீசுகளுடைய அதே போன்ற தஃசீரினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார்கள், 10 நபிமார்களுடைய வாழ்க்கைக்கான மீட்சி, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விதமான புரட்சிகரமான இன்னொரு புனித பயணத்திற்கு அது காரணமாக இருந்தது. நாம் எல்லாம் முக்கியத்துவப்படுத்தக்கூடிய இந்த ஹதீஸிலே வரக்கூடிய விஷயத்தில் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட்டம் ஈடேற்றம் பெற்றது. ஃபிரௌனுடைய மிகப்பெரிய அநியாயம்,
அட்டூழியம், மிகப்பெரிய அளவிற்கு அவன் ஒரு கொடுங்கோலனாக இருந்த பொழுது ஒட்டுமொத்த பனு இஸ்ரவேலர்களையும் இறைவன் அவர்களை காப்பாற்றுவதற்காக செங்கடலை பிளந்து ஒட்டுமொத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டங்கள் 5 லட்சம் பேரையும் அந்த சமயத்தில் இருந்து காப்பாற்றினார். பின்னால் வரக்கூடிய பிறவனுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கடலில் மூழ்கடித்து அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி போனார். இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களுடைய சாட்சி. அதே போன்று பல நபிமார்களுடைய வரலாறுகள் இதில் பேசப்படுகிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படுவதற்காக அவர்களை துரத்தி கொண்டு வருகின்ற பொழுது, சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதற்காக துரத்தி கொண்டு வந்த பொழுது அல்லாஹு தஆலா வானில் உயர்த்திய அந்த நாள் ஆஷூரா என்பதாக பேசப்படுகிறது. அதே போன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹய்யுன் நபியாக பார்க்கப்படுகின்ற அவர்கள் ஜன்னத்திற்குள் நுழைந்து அவர்களுடைய கூட்டத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த யௌமுல் ஆஷூரா என்பதாக சொல்லப்படுகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி பிடுங்கப்பட்டு மறுபடியும் அவர்கள் ஆட்சி கையில் கொடுக்கப்பட்டு இந்த சமூகத்தில் அவர்கள் ஆட்சி செய்வதற்கு தொடங்கிய நாள் ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியே நீண்ட வரலாறுகள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த நீண்ட நாட்களாக பொசுக்கக்கூடிய நெருப்புகளை கொண்ட குண்டங்களில் அவர்களை தூக்கி எறிகின்ற பொழுது அந்த நெருப்பு குண்டம் அப்படியே புனிதமாக அப்படியே குளிர்ச்சியாக மாறி அவர்களுக்கு பருதம் வசலாமா என்று இறைவன் சொல்லுகின்ற அந்த நெருப்பை குளிர்ச்சியாக ஆக்கிய நாள் இந்த ஆஷூராவின் நாள் என்பதாக ஹதீசுகளில் நீண்ட வரலாறுகளை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. இதுல ஹதீசுகள் இன்னொரு விஷயத்தையும் அதில் கூடுதலாக சொல்லுகிறார்கள். இதில் ஒரு கூட்டம் அந்த இடத்துல இந்த ஆஷூராவுடைய நாள்ல நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயமும் நடந்திருக்கிறது. அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்பதாக இறைவன் திருமறையில் பேசுவார். உஹ்தூத் என்கின்ற ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது யமன் தேசத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கூட்டம் யமன் தேசத்தில் இருந்துச்சு. அவர்கள் ஒரு மன்னருக்கு கீழ் அவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. நவாஸ் என்கின்ற நவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்தார். இந்த விஷயத்தையும் இந்த ஆஷூராவுடைய நாட்களில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று பேசப்படுகிறது. நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வரலாற்றை மிகச் சுருக்கமாக பேசுகிறேன். தீனமாஸ் என்கின்ற ஒரு அரசனுக்கு கீழ் ஒரு கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு சரியாக 40 வருடத்திற்கு முன்னால் யமன் தேசத்தில் வாழ்ந்த ஒரு கூட்டம். அவர்கள் இஸ்லாம், அவர்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் இல்லாத நேரத்தில் வந்த அந்த கூட்டம். அந்த நேரத்தில் அந்த நவாஸ் என்கின்ற அந்த அரசன், அந்த மன்னன் தான் இறைவன் என்பதாக பேசிக் கொண்டிருந்த நேரம் சில சூனியக்காரர்களை வைத்துக் கொண்டு ஒரு மனிதரை அழைத்தால் அவனுடைய நேற்றைய வரலாறு இல்லை நாளை நடக்க போகின்ற விஷயத்தை சொல்லுகின்ற அளவிற்கு சூனியத்தை வைத்து அவனுடைய விஷயங்களை பேசுவான். நேற்று என்ன நீ வீட்டுல செஞ்சேங்கிறத சூனியக்காரர்களை கொண்டு சூனியத்தின் மூலியமாக சில விஷயங்கள் நடந்த விஷயத்தை கொண்டு மக்களுக்கு முன்னால் பேசுகிற பொழுது கழுக்கட்டாயமாக அவர்கள் எல்லாம் இவனை ஈமான் கொள்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார். ஒரு ஊரே அந்த ஒரு மன்னனை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் இறைவனுடைய ஒரு விதமான ஒரு சித்தாந்தம் அங்கு ஏற்படுகின்றது. இவனுடைய அட்டூழியத்தை ஒழிப்பதற்கு இறைவன் ஒரு சிறிய ஒரு பையனை அவன் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்துகிறான். சூனியக்காரர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நீண்ட நாட்களாக நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வயது முதித்து கொண்டே போகிறது, எங்களுக்கு பின்னால் உனக்கு பக்கத்தில் இருந்து சூனியத்தை கொண்டு உனக்கு செய்திகளை சொல்லுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. இந்த ஊரிலேயே நல்ல புத்தி கூர்மையா, இந்த ஊரிலேயே பார்ப்பதற்கு நல்ல அழகாகவும் அறிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை, ஒரு பையனை தேர்ந்தெடுத்து நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்க போகிறோம், அவனை உன் அமைச்சராக வைத்துக் கொள் என்பதாக அந்த சூனியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஏற்ப அந்த ஊரில் ஒரு பையன் தேர்வு செய்யப்படுகிறார். அந்த சிறுவன் தேர்வு செய்யப்பட்டு தினமும் வந்து அரசவையில் சூனியத்தை கற்றுக்கொண்டு வீட்டுக்கு போவான். இப்படி தினமும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வணக்கசாலியை அவன் போகிற வழியில் சந்திக்கிறான். அவர் வணங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறான். ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே நிலைகுத்தி நிற்கிறான். அவரிடத்தில் கேட்கிறான், என்ன வணங்குறீங்க, வித்தியாசமாக தெரிகிறது, என்ன காரணம் கேட்கிறான். அப்ப இவர் சொல்லுகிறார், என்னுடைய இறைவன் வேறு, நீ சொல்லுகின்ற இந்த ஊர் நம்பிக்கொண்டிருக்கிற இறைவன் இந்த அரசனாக இருக்கிறான், என் இறைவன் அல்லாஹுவாக இருக்கிறான் என்பதாக மார்க்கத்தை கொஞ்சம் கற்றுத்தர அந்த வணக்கசாலை ஆரம்பிக்கிறார். இப்படியே நாட்கள் உருண்டோடுகிறது. ஒரு பக்கம் சூனியத்தையும் கற்றுக்கொள்கிறான், இன்னொரு பக்கம் வணக்கசாலையிடமிருந்து இறை சம்பந்தமான விஷயங்களையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் வருகிறது, இவனுக்கான ஒரு சோதனையான நாளாக இருக்கிறது. ஊருக்குள் ஒரு விதமான மிருகம் அந்த ஊருக்குள் புகிறது. எல்லா மக்களையும் கொன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த மிருகத்தை யாராலையும் வீழ்த்த முடியவில்லை, யாராலையும் அதை அழிக்க முடியாத அளவிற்கு மக்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த சிறுவன் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துகிறார். ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தை எடுத்து, ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்து அந்த மிருகத்தின் மீது வீசுவதற்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான், நான்
வழியில் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை சந்தித்த தினமும் இறைவன் என்பதாக அல்லாஹ் என்பதாக ஒருவர் சொல்லுகிறாரே, அந்த அல்லாஹ் என்கின்ற இறைவன் உண்மையானவனாக இருந்தால் நான் எரிகிற இந்த கல்லை கொண்டு அந்த விலங்கு சாகட்டும் என்பதாக வீசுகிறான். அந்த விலங்கு அப்படியே செத்து போகிறது. மக்கள் எல்லாம் அதற்கு பின்னால் ஒரு விதமான மாற்றங்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இதுவரைக்கும் வீழ்த்த முடியாத ஒரு விஷயம் வீழ்த்தப்படுகின்ற பொழுது அந்த மாணவன், அந்த பையன் மிகப்பெரிய அளவிற்கு பார்க்கப்படுகின்றான். ஊருக்கு ஒரு மிகப்பெரிய மகோதரம் உள்ளவனாக பார்க்கப்படுகின்றான். நாட்கள் உருண்டு ஓடுகிறது. மிக சுருக்கமாக இந்த வரலாற்றை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த பையனுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மையாக மாறுகிறது. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர்கள் அழைத்து வந்தால் அவன் சில விஷயங்கள் இறைவன் பெயரை கொண்டு அவன் செய்தால் அந்த விஷயம் உடனே சரியாக போகிறது. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அரசருடைய காதுக்கு போகிற பொழுது அரசன் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பையனையும் அழைக்கிறான். அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த வணக்கசாலியும் அழைக்கிறார். அழைத்து கண்ணுக்கு முன்னால் மக்களுக்கு முன்னால் வணக்கசாலி இரண்டாக வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார். அதற்கு பின்னால் அந்த பையனை கொல்லுவதற்காக பல திட்டங்கள் தீட்டப்படுகிறது. அவனை மலைக்கு மேல் வைத்து கொல்ல வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு முன்னால் நிறுத்துகிற பொழுது அவனை கொல்ல சென்ற எல்லாருமே கீழே விழுந்து இறந்துடுறாங்க. எல்லாரும் இறந்து இந்த சம்பந்தப்பட்ட அந்த பையன் மட்டும் தப்பித்து விட்டு அரசவைக்கு வருகிறார். மீண்டும் பலவிதமான திட்டங்கள் தீட்டப்படுகிறது. கடலுக்கு மத்தியில் கொண்டு போய் வீசப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கடலில் இருந்த எல்லாரும் செத்து போகிறார்கள். இந்த பையன் மட்டும் திரும்பி அந்த ஊருக்குள் வருகிறான். இப்படி பல மாறி அவனை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டியும் முடியாமல் போன நேரத்தில் நான் சொல்ல வருகின்ற இந்த செய்தி நமக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயமும் இந்த நாட்களில் நடந்திருக்கிறது என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த நேரத்துல அந்த அரசருக்கு முன்னால் இந்த சம்பந்தப்பட்ட அந்த பையன் சொல்லுகிறான், என்னை கொல்ல வேண்டும் என்றால் என் உரையில் இருக்கிற இந்த அம்பை கொண்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு நீங்கள் எரிந்தால் நான் இறந்து போவேன் என்பதாக அந்த அம்பை கையில் கொடுத்து விட்டு சொல்லுகிறான், நான் வணங்கக்கூடிய என் இறைவன் அல்லாஹ் உண்மையானவன் என்பதாக நீ சொல்லிவிட்டு இந்த அம்பை எரிந்தால் நான் இந்த இடத்தில் நான் இறந்து போவேன் என்பதாக சொல்லுகிறான். மக்களுக்கு முன்னால் அந்த காட்சி அப்படியே காண்பிக்கப்படுகிறது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த பையன் இறந்து போகின்றான். மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்கிறார்கள், இந்த அரசன் இறைவன் கிடையாது, அல்லாஹுதான் இறைவனாக இருக்கிறான் என்கின்ற செய்திக்கு பின்னால் ஒட்டுமொத்த கூட்டமும் ஈமான் கொள்கிறது. இந்த நேரத்துல தான் அந்த நவாஸ்ங்கிற அந்த மன்னன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கின்றான். வீட்டுக்கு வீடு குழி தோண்டப்படுகிறது. அந்த குழிகள் முழுவதும் நெருப்புகளால் நிரப்பப்படுகிறது. ஒட்டுமொத்த ஊரும் அந்த இடத்தில் அழிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த அந்த யமன் தேசத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் வாழ்ந்த உஹுதூன் என்கின்ற அந்த கூட்டத்தில் இருந்த மொத்த பேரும் அழிக்கப்படுகிறார்கள். அழிக்கப்பட்டதற்கு பின்னால் மிக இழிவான ஒரு மரணத்தை கொண்டு அந்த அரசனை அல்லாஹ் வீழ்த்தினான். அந்த நாள் இந்த ஆஷூரா என்பதாகவும் கிதாபுகளில் எழுதப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி நீண்ட நெடிய வரலாறுகள் ஒற்றை நாளில் இறைவன் நடத்தி ஏற்றிருக்கிறான் என்கின்ற அந்த செய்திகளை பார்க்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு சிறப்புக்குரிய நாள் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கணும். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஸா ஐயாலிஹி, இந்த வரக்கூடிய முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாளில் நீங்கள் நோன்பு நோற்பது மட்டும் சிறப்பு அல்ல, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் செலவு செய்தாலும் கூட, நீங்கள் விசாலமாக செலவு செய்யக்கூடிய அந்த பணம் காசுகளும் கூட வருடத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை உங்களிடத்திலிருந்து நீக்கிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த ஆளுக்கு சொல்லல, உங்கள் குடும்பத்திற்கு கொஞ்சம் விசாலமாக செலவு செய்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் செய்கின்ற செலவுகளும் கூட உங்களுக்கு வரக்கத்தை தரும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் சொன்னார்கள், இந்த நாட்களில் நீங்கள் தர்மம் செய்வது எப்படி சிறந்ததோ அதுபோன்று ஒரு நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு மன் அஃப்தர ஃபி யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில் ஒருத்தர் நோன்பு நோக்கிறாரு, அவருக்கு நீங்க இஃப்தாருக்கு ஏதாவது ஒரு உணவையோ அவருக்கு தின்பண்டங்களையோ எதையோ கொண்டு அவருக்கு நோன்பு திறப்பதற்கு நீங்கள் உதவினாலும் கூட ஃபகஅன்னமா ஜமீஉ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அவன் ஒரு நோன்பு திறப்பதற்கு உதவி இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதையும் இறைவன் இந்த நாட்களில் செய்கின்ற அந்த தர்மத்திற்கு இறைவன் தருகிறான் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக புனிதப்படுத்தி பேசி இருக்கிறார். ஆனா இன்றைக்கும் கூட கவர்மெண்ட் முஹர்ரம் 10 நாள் லீவு கொடுக்குது. எல்லா அரசாங்க விடுமுறையாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் சொல்ல போனால் இந்த நாள் ஒரு புனிதத்துக்குரிய நாள் தான். ஆனால் ஷியா போன்ற இஸ்லாத்தினுடைய அப்பாற்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த முஹர்ரத்தினுடைய 10 என்றால் இன்னொரு நகர்வும் இதே நாட்களில் நடந்திருக்கிறது. கர்பலா என்கின்ற மிகப்பெரிய யுத்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்லு பைத்தாக இருக்கக்கூடிய பெருமானாருடைய பேர பிள்ளையாக பார்க்கப்பட்ட பாசத்திற்குரிய இந்த சமூகம் கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பத்தார்கள் 72 பேர் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்ட நாளும் இதே கர்பலா என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் 10ஆம் நாளில் நடந்த நிகழ்வு. 2 நிகழ்வுகளும் நடந்தது என்னவோ அந்த நாட்களில் தான்.
இதை நாம் மார்க்கத்தின் வழியாக பார்க்கிற பொழுது எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஷியா போன்றவர்கள் எல்லாம் இதை துக்க நாளாக பார்க்கிறார். பஞ்சா தூக்குவதும் அவர்களே சிதைத்துக் கொள்வதும் அடித்துக் கொள்வதும் அதை ஒரு துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய நாளாக, அன்றைய நாட்கள் யாரும் தண்ணீரை கூட அருந்தாமல் மிகவும் அவர்களுடைய வாழ்க்கையை வெறுமையாக கழிப்பதற்கு அந்த நாளை வைத்திருக்கிறார். ஆனால் மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு பக்கம் பெருமானார் புகழ்ந்து மிகப்பெரிய புனிதத்துக்குரிய நாளாக பார்க்க வேண்டும் என்று சொன்ன ஆஷூராவை நாமல் புனிதமாக பார்ப்பதா, இல்லை கர்பலா போன்ற யுத்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு குடும்பம் கொல்லப்பட்டதால் அது துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய நாளாக பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தில் மார்க்கம் சொல்லுகின்ற விஷயம், நீங்கள் ஆஷூரா என்பதை புனிதமாகத்தான் பார்க்க வேண்டும். ஒரு கெட்டது ஒரு நல்லது இருந்தால் நாம் நல்லது தான் எடுத்துக்கணும் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார். உண்மையில் சொல்ல போனால் கர்பலா என்பது கஷ்டமான விஷயம்தான். நான் சுருக்கமாக சொல்லுவேன், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறுகள், இதெல்லாம் நம் சமூகத்தில் நம் உள்ளங்களில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டிய வரலாறு. என்னமோ வருடம் வருகிறது, ஒரு சில நாட்களை கடந்து போகிறோம், ஒரு 2 நாள் நோன்பு வைக்கிறோம், எதையோ எப்படியோ கடத்துகிறோம் என்பது அல்ல வரலாறு. இதெல்லாம் நம் உள்ளங்களில் மாற்றப்பட வேண்டிய வரலாறுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கடமை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் குர்ஆனில அதிகமான வரலாறுகளில் அல்லாஹ் பேசிய வரலாறு யாருன்னு பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசியிருக்காங்க. சுருக்கமா சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு தடியை வைத்திருந்தார்கள், கீழே போட்டார்கள், பாம்பாக மாறியது, மறுபடியும் அந்த தடியை பாம்பை பிடித்தார்கள், தடியாக மாறியது என்கின்ற அந்த செய்தியை மட்டும் கிட்டத்தட்ட குர்ஆன் 6 இடத்துக்கு மேல் அல்லாஹ் சொல்றான். ஒரு இடம் 2 இடம் இல்ல, 6 இடத்திற்கு மேல் அந்த வசனங்களில் இறைவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று சொன்னால், வரலாறுகள் என்பது உள்ளத்தில் ஈமானை அதிகப்படுத்துவதற்காக இறைவன் செய்கின்ற வேலை என்பதாக தஃசீரினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார். சங்கையான பெருமக்களே, இந்த கர்பலா என்கின்ற யுத்தமும் கூட மிகவும் கவலைக்குரியதாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் அதை நாம் துக்கமாக எடுத்துக்கொண்டு அந்த நாளை துக்கமான நாளாக பார்க்கப்படக்கூடாது என்பதையும் மார்க்க அறிஞர்கள் மிகவும் வலியுறுத்துகிறார்கள். நான் சுருக்கமாக சொல்லுவேன், கர்பலா என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம் செய்யப்பட்ட நாளாகத்தான் பார்க்க வேண்டும். கூஃபாவினுடைய மக்கள் நீண்ட நாட்களாக கிலாபத் ஆட்சியிலிருந்து மக்கள் ஆட்சியாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 12,000 கடிதங்களை ஹுசைன் வீட்டுக்கு வருது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 12,000 கடிதங்களை கூஃபா மக்கள் அனுப்புகிறார்கள். அதுவரைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நோக்கி அவர்கள் தன் குடும்பத்தோடு அங்கு போய் பதவி பிரமாணம் செய்வதற்காக மட்டுமே அவர்கள் கிளம்பினார்கள். போர் செய்ய வேண்டும் ஒரு நோக்கமே கிடையாது. கிட்டத்தட்ட அவர்கள் கிளம்பிய நாட்கள் முஹர்ரத்தினுடைய சரியாக ஒரு முஹர்ரத்தினுடைய முதல் நாளே அந்த இடத்திலிருந்து கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் அப்பாற்பட்ட மைல்களை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். சரியாக சொல்ல போனால் முஹர்ரம்ங்கிற அந்த 10ஆம் நாளில் தான் அந்த கர்பலா என்கின்ற இடத்தை அவர்கள் அடைகிறார்கள். அந்த இடத்தை அடைந்த பொழுது அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்த படையினுடைய எண்ணிக்கை 5000 பேர். எதிராளிகள் வேறு ஆளு கிடையாது, அவர்களும் இஸ்லாமியர்கள் தான். யசீத் இப்னு முஆவியா என்கின்ற அரசராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மகனார் தான் அங்க அரசராக இருக்கிறார். அவருடைய அந்த ஏவலுக்கு பின்னால் ஒரு 5000 படை இங்க இருக்கக்கூடிய 72 பேருடைய குடும்பத்தை தகர்ப்பதற்காக வந்து நிற்கிறது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிற்கு படை இருக்கிறது. நீண்ட வரலாறு. நான் சுருக்கமாக அந்த 10ஆம் நாளில் நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரைக்கும் பின்வாங்கவில்லை. திரும்பி போகணும்னு நினைச்சிருந்தா போயிருக்கலாம். முன்வைத்த நாளை அவர்கள் பின் வைப்பதற்கு அவர்கள் நாடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு போர்க்களத்திலும் முன்னோக்கி விட்டால் திரும்பி ஓடக்கூடியவர்களாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எவரும் இருக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை மிகவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பெருமானாருடைய வம்சமாக இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாளில் திரும்பி போவதற்கு எண்ணல. எத்தனையோ குழந்தைகள், பெண்கள், எப்படியோ வயதானவர்கள் எல்லாம் இருந்த இடம்தான் அது. கூடாரம் அமைத்து தங்கி இருக்கிறார்கள். மதிய வேளையில் லொஹர் தொழுகிற நேரத்தில் கூடாரத்தில் தீ வைக்கிறார்கள் எதிரில் இருக்கக்கூடிய படையினர்கள். கிட்டத்தட்ட ஜமாத்தாக அந்த நாட்கள்ல எல்லாரும் தொழுதார்கள் என்பதும் அந்த வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட வாரக்கணக்கில் அங்க தங்கி இருந்தார்கள். வாரக்கணக்கில் ஜமாத்தோடு தொழுகை நடந்தது. எல்லாரும் ஒன்றா நின்று தொழுதாங்க. கடைசி நாளை மட்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். மதிய வேளையில் அவர்களுக்கு கூடாரத்தில் தீ வைக்கிற பொழுது கொஞ்சம் இது எதிர்க்கப்பட வேண்டிய போராக மாறுகிறது. சில நபர்களாக, வாலிபர்களாக, கொஞ்சம் கொஞ்சமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்வதற்கு அனுப்புகிறார்கள். போகிய எல்லா நபரும், அங்கிருந்து சென்ற எல்லா வாலிபர்களும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒவ்வொருவர்களாக செல்ல செல்ல ஆண்கள் எல்லாம் அவர்கள் மிக தீரமாக அவர்கள் போர் செய்து அங்கேயே ஷஹீதாக்கப்பட்டு உடல் மட்டும் கொண்டு வந்து கூடாரத்தில் வைக்கப்படுகிறது.
ஒவ்வொருவராக அடுத்தடுத்து 5 நபர்களாக இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. எதிரிகள் 5000 பேர்கள் இருந்த காரணத்தினால் தீர்க்கமாக எவ்வளவு தூரம் போரிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பின்னால் அவர்கள் மறந்து போகிறார்கள், அவர்கள் மரணித்து போகிறார்கள். மறுபடியும் கூடாரத்தில் அவர்கள் உடல் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. கடைசி கட்டமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி ஆணாக இவர்கள் சென்றால்தான் போர் செய்ய முடியும் என்கின்ற கடைசி கட்டத்தில் பெண்களை தாண்டி இவர்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய அந்த நிலையில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்காக அவர்களுடைய இடத்திலிருந்து கிளம்புகிற பொழுது ஒரு 6 மாதமாக இருக்கக்கூடிய ஒரு பச்சிளம் குழந்தை அவர்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தைக்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் என குழந்தை 6 மாச குழந்தை மிகவும் தண்ணீரால் ஏக்கத்தால் தாகத்தால் தவித்து அழுகிற சத்தம் கூடாரத்தை விட்டு வெளியே கேட்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போற நேரத்தில் இது போருக்கு முன்னால் என் பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு அந்த கூடாரத்திற்கு வெளியே வந்து மகாணத்தில் அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தடாகத்தை நோக்கி போகிறார். போகிற வழியில் எதிரிகள் தாக்குவதற்கு முற்படுகின்ற பொழுது, நீங்கள் என்னை தாக்க வேண்டாம், என் குழந்தைக்கு தண்ணீரை கொடுப்பதற்காகத்தான் நான் செல்லுகிறேன், கொடுத்ததற்கு பின்னால் நான் மீண்டும் உங்களிடத்தில் போர் செய்ய வருகிறேன் என்று சொன்ன அந்த மாத்திரத்தில் எதிரிகளுடைய அந்த தீய செயல், அதனால்தான் வரலாற்றில் மிகவும் அழுக்கான பக்கமாக கருப்பான பக்கமாக வரலாற்றில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் யசீதினுடைய அந்த வாழ்க்கை வரலாறை சொல்லுகிற பொழுது நிறைய மார்க்க அறிஞர்கள் மிகவும் அவர்களுக்கான பத்துவாவை மிகவும் மோசமாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நடந்த அந்த வரலாறு மிகவும் அழுக்கான பக்கங்களாக பார்க்கப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குழந்தைக்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் என்கின்ற சூழலில் வந்த பொழுது ஒரு இஸ்லாமியனாக அவன் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய எதிரி படையினர் அம்புகளை கொண்டு அந்த குழந்தையை கொள்ளுகிறார். வரலாற்றில் மிகவும் அழுக்கான பக்கங்கள். அந்த நேரத்தில் அந்த குழந்தையும் இறந்து போகிறது. அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசிய வார்த்தைகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகையை கொடுத்தார். இந்த ஒட்டகையை கொடுத்து விட்டு இது பரிசுத்தமானது, சொர்க்கத்திலிருந்து வந்தது என்று இதை யாரும் கொல்லக்கூடாது என்று ஏவியதற்கு பின்னாலும் அந்த ஒட்டகம் கொல்லப்பட்டது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூட்டத்தார். அந்த நேரத்தில் அந்த ஒட்டகத்தினுடைய ரத்தத்தினுடைய சுத்தத்தை விட, அதனுடைய பரிசுத்தத்தை விட, புனிதத்தை விட என் குழந்தையிடமிருந்து வருகின்ற இந்த ரத்தம் சுத்தமானது, இறைவன் உங்களை பார்த்துக் கொள்வான் என்பதாக அந்த குழந்தையை கொண்டு போய் கூடாரத்தில் வைத்ததற்கு பின்னால் இவர்கள் தன்னந்தனியாக போருக்குள் நுழைகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த போருக்கு பின்னால் அவர்கள் ஷஹீதானதற்கு பின்னால் 33 முறை குத்தப்பட்டிருக்கிறது, 34 முறை வெட்டப்பட்டிருக்கிறது. அது அத்தனையும் அவர்களுடைய முன்புறத்தில் ஏற்பட்டது என்பதாக வரலாற்றினுடைய வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முழுக்க முழுக்க தன் நெஞ்சில் வாங்கி கொண்ட அந்த குத்துகளும் நெஞ்சில் வாங்கி கொண்ட அந்த வெட்டுகளும் வரலாற்றில் மறக்கப்படாத நாள் தான் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அந்த நாள்னால ஒரு துக்கப்படக்கூடிய நாளும் கிடையாது. அது நடந்த ஒரு வரலாறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற நாட்கள்ல அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. ஹதீஸ்கள்ல பைஹக்கியில இப்படி ஒரு ஹதீஸ் வரும். உம்முல் ஃபதுல் என்கின்ற ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற அவர் பெண்மணியுடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையா இருந்தாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் மடியில் வைத்துக் கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அழுதார்கள். அப்ப உம்முல் ஃபதுல்ங்கிற அந்த சஹாபி பெண்மணி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எதுக்கு நீங்க அழுதுங்கன்னு கேட்கிறாங்க. எதுக்கு அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்பொழுதுதான் வந்துவிட்டு போனார்கள். வந்துவிட்டு போனதுக்கு பின்னாலும் ஒரு மண் ஒன்றை கொண்டு வந்த இடத்தில் கொடுத்தார்கள். மின் துருபத்திஹி மின் துருபி அஹ்லி ஹுமரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் வெட்டப்படுவார்களோ அந்த வெட்டப்பட்ட கர்பலாவில் இவர்கள் ரத்தம் சிந்திய அந்த மண்ணை இப்பொழுதே எனக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். இந்த குழந்தையா வெட்டப்பட போகிறது என்பதாக நான் அழுது கொண்டு பார்க்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுகள் முன்னாலேயே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கையான பெருமக்களே, 2 விஷயங்கள் நடந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்கிற்கு இணங்க இது மிகப்பெரிய புனிதமான நாள். எவன் ஒருவன் இந்த ஆஷூராவினுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றக்கூடிய நன்மையும் கிடைக்கும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த ஆஷூரா என்பது புனிதமாக பார்க்கப்பட வேண்டிய இஸ்லாத்தினுடைய நாளாக இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, இந்த முஹர்ரம் ஒரு சிறப்புக்குரிய மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ் சொன்ன அந்த வாக்கிற்கு இணங்க சிறப்பான இந்த மாதத்தில் சிறப்பான நாளாக நாம் பார்க்க இருக்கின்ற இந்த முஹர்ரத்தினுடைய 10ஆம் தினத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு முன்னால் கடமையாக ஆக்கிய ஒரு நோம்புன்னு சொன்னா இந்த 2 நோம்பு தான். ஆஷூரால வரக்கூடிய நோம்பை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு முன்னால் கடமையா இருந்துச்சு. எப்பொழுது ரமலான் கடமையாக ஆக்கப்பட்டதோ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரமலான் கடமையாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் பெருமானாரோட சலுகை ஒன்று கொடுக்கிறாங்க.
ஃபமன் ஷாஅ ஸாம ஃபமன் ஷாஅ தரக. யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் நோன்பு நோக்க முடியும் நினைக்கிறீங்களோ நோன்பு நோருங்க, யாரெல்லாம் நோன்பு நோக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ நோன்பு நோக்க வேண்டாம் என்கின்ற சலுகையை ரமதானினுடைய கடமையான நோம்பிற்கு பின்னால் தான் கொடுத்தார்கள். அதற்கு முன்னால் வரைக்கும் இது இஸ்லாம் சமூகம் ஒட்டுமொத்தமாக கடமையாக பார்க்கப்பட்ட நோம்பில் ஒரு நோம்பு இந்த ஆஷுராவின் நோம்பு என்பதை நாம் மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும். சரியான பெருமக்களே, சுன்னத்தை முஅக்கதாவாக பார்க்கப்படக்கூடிய இந்த மாதங்களில் வரக்கூடிய அந்த 2 நாட்களில் கண்டிப்பாக நாமும் நோன்பு நோற்போம். அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவோம். எல்லாருக்கும் நாம் துஆக்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த நோம்பினுடைய மாண்பையும் நாம் உணர்ந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய மாண்புகளை உணர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் அல்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி